ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான முடிக்கான டிப்ஸு. நல்ல பிளாக்காக லாங் ஹேராக வேணும்னா நம்மள முடியை நல்லா பராமரிக்கணும். அப்போ தான் நல்ல முடி நமக்கு இருக்கிற முடியை அழகாக காப்பாற்றிக்கலாம். அது நம்மளை சரியாக பார்க்கலன்னா டேண்ட்ரஃப் வரும். அதெல்லாம் ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்காததுனால தான் ஹேர் ஃபால் வருது. முடி கொஞ்சமாக இருந்தாலும் பிளாக்காக அழகாக கட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அது அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக. லாங் ஹேராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலில் போய் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 5 செம்பருத்தி எடுத்துக்கோங்க. நான் ரெட் கலரில் எடுத்துருக்கேன். நல்லா ரெட்டாக இருக்கணும். ரெட் கலர் 5 இதழ் செம்பருத்தி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ முடி இருக்கோ, திக்காக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி 5 இதழ் செம்பருத்தி. அதுதான் ரொம்ப நல்லது. என்கிட்ட இதுதான் இருக்குது. அப்புறம் இது நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லா தலையில் நல்லா பிடிச்சி நிற்கும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஆனால் கூட இது மேலே வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் தான் தலையில் எப்படி பிடிச்சி நிற்கும். இல்லைன்னா மூஞ்சிலும் எல்லாமே ஒழிவிடும். இந்த செம்பருத்தி கிடைக்கலனாலும் நீங்கள் 5 இதழ் செம்பருத்தி கிடைச்சோன்னா அதுதான் உங்களுக்கு எவ்வளோ முடி இருக்கிறோம் அந்த அளவுக்கு எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். காஞ்சி போனாலும் பரவாயில்லை. நீங்கள் பூவை பறித்து வச்சுக்கணும். ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு 5 நாள் பூ எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நீங்கள் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும். எல்லாருக்குமே ஒன்றா ஒரு 10-15 பூ கிடைக்காது. எப்படிலாம் கிடைக்குதோ அந்த டைமெல்லாம் பூ எடுத்து வச்சு காஞ்சாலும் பரவாயில்லை. நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும் அந்த முடி எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிளாக்காக இருக்கும் முடி. இது தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு வச்சு குளிக்கணும். இது அப்படியே பேஸ்ட்டாக போடக்கூடாது. போட்டோன்னா தலை ஃபுல்லாக சிக்காயிடும். க்ளீனாக வாஷ் பண்ணவும் வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு நெட் துணி எடுத்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ அது வேஸ்ட் எல்லாம் நெட்டிலே தங்கிடும். இல்லைன்னா ஜார்ஜெட் துணியிலையா அதில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. காட்டன் துணியில் வராது. காட்டன் துணி எடுக்கக்கூடாது புழியறதுக்கு. இந்த மாதிரி புழிஞ்சு எந்த பேக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் புழிஞ்சு தலையில் போட்டுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செம்பருத்தி பூ நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா தலையில் கழுவினாலே நல்ல பிளட் சர்க்குலேஷனும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் வாக்கு எடுத்து இந்த லைன் எடுத்து போட்டுக்கோங்க. எனக்கு இந்த கேமராயும் அந்த மாதிரி எனக்கு வரல. நல்லா இந்த மாதிரி ஒரு சீப்பு வச்சு எடுத்து நீங்கள் யாரையாவது தேய்ச்சி விட சொல்லி தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் நல்லா எல்லாம் எடுத்துக்கும் தேய்ச்சி விடுவாங்க. நான் தனியாக தேய்க்கிறதுனால இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பேக் போடணும். அதை மறந்துடாதீங்க. அப்போ தான் முடி கொஞ்சம் ஷைனிங்காக நல்லாயிருக்கும். பின்ன மைல்டு ஷாம்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் முடி எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இந்த மாதிரி பேக் போடும்போது கொஞ்சம் மசாஜ் கொடுத்துருங்க. விரலால் மசாஜ் கொடுங்க. நான் கொடுக்குற மாதிரி கொடுக்க வேணாம். நான் தேய்ச்சிட்டு இருக்கிறேன். பேக் தேய்ச்சிட்டு இருக்கேன். தனியாக தேய்க்கிறதுனால தான் இந்த மாதிரி ஸ்கேல்பில் நல்லா படுற போல் நீங்கள் வாக்கு எடுத்து நல்லா லைன் எடுத்து பண்ணுங்கள். அப்ளை பண்ணுங்கள். என்னோடய முடி அப்படியே பிளாக்காகவே இருக்கும். ஒயிட்டும் இல்லை, கிரே கலரும் எனக்கு இல்லை, பிளாக்காகவே இருக்கும். நான் எப்போ அப்ளை பண்ணாலும் புதுசாக ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ்க்குலாம் போடுறேன். வாரம் 2 டைம்ஸ் நான் எப்போவுமே பேக் போடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறது ரொம்ப